வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப சுவையான வாழைப்பூ முருங்கைக்கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, ஜீரகம், சோம்பு, பொடியாக நறுக்கின 2 வெங்காயம், அதோட 2 பச்சை மிளகாய் கீறிட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயம். வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வாழைப்பூ கருத்து போகாமல் இருக்க நீங்கள் கட் பண்ணும்போதே கட் பண்ணி மோரில் கொஞ்சம் நேரம் போட்டிங்கன்னா வாழைப்பூ கருத்து போகாது. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக பாசிப்பருப்பு, அதோட ஒரே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு தக்காளி பழம், 1 பச்சை மிளகாய் சேர்த்து வேக வச்சுருக்கேன். வாழைப்பூ வதங்கின பிறகு நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பருப்பை அதோட சேர்த்துக்கோங்க. சிறுநீரக கோளாறு உள்ளவங்க இந்த வாழைப்பூவை தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லா ரெமடியாக இருக்கும். முக்கியமாக பெண்கள் பார்த்திங்கன்னா வாழைப்பூவை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது கருப்பை சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சரியாகும். இதோட நான் பார்த்திங்கன்னா 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும். பொதுவாகவே வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான நார்ச்சத்து இருக்குது. அதோடு நம்ம முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கும் போது நம்ம உடம்புக்கு தேவையான இரும்பு சத்தும் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் போன்ற தொந்தரவுகள்லாம் வராமல் பார்த்துக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய வாழைப்பூ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதோட கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டு இறக்கிட்டிங்கன்னா ரொம்ப ருசியான சூப்பரான ஆரோக்கியமான வாழைப்பூ முருங்கைக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள், பகிருங்கள், மறக்காமல் உங்களோட ஆதரவை தெரிவியுங்கள். நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன்.